ராஜி உள்ள ரூமில் வராங்க. வந்த உடனே பார்க்குறாங்க. ஐயோ, என்ன இது ஒரே பேட் ஸ்மெல் வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா ட்ரெஸ்ஸு, என்ன இவன் எந்த ட்ரெஸ்ஸையும் தூக்கி போடவே மாட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. கட்டில் எல்லாமே சரி பண்ணுறாங்க. அங்கேருந்து கதிர் வராரு. வந்த உடனே கேட்குறாரு, ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரூமில் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னவா, ஆமாம் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்கள் ஷர்ட்டு ட்ரெஸ் இதெல்லாம் தூக்கவே மாட்டிங்களா, அவ்வளோ நாத்தடிக்குது, ஐயோ அப்பா தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. ஆமாம் இது என் ரூம் தானே, என் ரூம் அப்படி தான் நாத்தடிக்கும், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நானும் இங்கே தானே இருக்கேன், உன்னை யார் இங்கே இருக்க சொன்னா, போ வெளியே போய் படுப்போ, இல்லை ஹாலில் போய் படுப்போ, உன்னை யார் இருக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாரு. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் தூக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. மா நீ தொடவே தொடாத என் ட்ரெஸ்ஸை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிற, உன் ட்ரெஸ்ஸை தூக்கக்கூடாது சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் என் ட்ரெஸ்ஸெல்லாம் நீ தொடவே கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிலாம் கலைக்கிறாங்க. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. ஆமாம் என்ன தான் எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் வந்து கட்டில் அழகாக சரி பண்ணேன், இப்போ அதே மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கே பார்த்தோன்னே கதிருக்கு பயங்கரமாக கோவம் வருது. பைத்தியம் என்ன பண்ணிட்டு போகுது பாரு, ஒழுங்காகவே நிம்மதியாகவே இருக்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ராஜி போகிறாங்க. போனவொன்னே அப்படியே பயங்கர கோவமாக மீனா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் அங்கே சண்டை தீரலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா துணி துவைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து துணி துவைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ 2 பேருமே சேர்ந்து துணி துவைச்சிட்ருக்காங்க. அங்கேருந்து பாண்டியன் வராரு. வந்தவொடனே எல்லாருமே வராங்க. இங்கே வாங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. நீ வாயே திறக்காத, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரவணனுக்கு கல்யாணம் ஆகாதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க, சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அப்படியா சரி வீட்டில் இருக்க எல்லாரையும் போய் கூட்டிகிட்டு வாங்க, நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும்னா யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அதோ பக்கத்து வீடு எகுத்து வீடு எல்லாரையும் போய் கூட்டிகிட்டு வா, அடி நீ வேற, வீட்டில் யாராக இருக்காங்களோ அவங்கள போய் கூட்டிகிட்டு வா பொடி அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் போயிட்டு கதிரை கூட்டிகிட்டு வரேன், நீ போய் மீனாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட சொல்கிறாரு. செந்தில் அப்படியே போகிறாரு. ஐயோ இவங்க 2 பேரும் எப்படி கூப்பிட்றது, ராஜி உன்னை உள்ளே கூப்பிடுறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை அப்பா உங்ககிட்ட பேசணுமா, 2 பேரையும் தான் கூப்பிடுறாரு. அது ஏன் மாமா நீங்களே சொல்ல மாட்டீங்களா அக்கா கிட்ட, அதெல்லாம் ஒன்று நான் சொல்ல மாட்டேன், சரி சரி 2 பேர் வந்தால் வாங்க வரகட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. சரி வா போகலாம், இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி 2 பேருமே சேர்ந்து உள்ளே வராங்க. எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் தான் உங்கள் வாயே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லை சரி சொல்லுங்கன்னு சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை அதுக்காக சொல்லலை, சரவணனுக்கு கல்யாணம் ஆகலைல்ல, ஆமாம் அவனுக்கு இன்னும் ஒரு 50 நாளில் நான் கரெக்டாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது 50 நாள்லையா, ஏங்க நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும், எனக்கு தெரியும், அது வரைக்கும் நான் காலில் செருப்பு போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே அப்படி மீனா சிரிக்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. என் கல்யாண பிரச்சனையை தவிர வேறு எதுவுமே வீட்டில் கிடையாதா, அதை தான் பேசிகிட்டே இருப்பீங்களா, அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, என்னங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எதுவும் இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும், நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க வரதெல்லாம் சித்திரை மாதம், பயங்கரமாக வெயில், காலெல்லாம் தரையில் வைக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட தம்பி சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே இன்னும் கோவம் அதிகமாக வருது பாண்டியனுக்கு. பழனி அதெல்லாம் எனக்கும் தெரியும் புரியுதா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், செருப்பு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே கெஞ்சுறாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, தேவையில்லாததெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்காதீங்க, கண்டிப்பாக சரவணுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார் சரவணா, அப்பா என்ன முடிவு எடுத்தாலும் அவ்வளோதான், அப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஏன்ப்பா உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எவ்வளவோ சொல்கிறாரு. உங்கள் பேச்செல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போகிறாரு. ஐயோ இவர் ஏன்டா இப்படி ஆயிட்டாரு, இந்த மாதிரி முடிவுலாம் எடுத்திருக்காரு, எப்படா வெறும் காலில் நடந்து போவார், அதுவும் 50 நாள், என்னடா இது கொடுமை, ஐயோ கடவுளே ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற, என் பையனுக்கு ஒரு பொண்ணை தானே கேட்டேன், அதை கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உன்னை எப்படி கும்பிடுறானா, கொஞ்சம் கூட எனக்கு ஏறு எடுத்து பார்க்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கோமதி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. மீனா ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இவர் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட. ஆமாம் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்கிறாங்க. அங்கேருந்து கதிர்க்கு பயங்கரமாக கோவம் வருது. மூச்சை பற்றியா எல்லாம் உன்னால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கோவப்பட்டு அங்கேருந்து போகிறாரு. மீனா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. காதிர் பார்க்குறாரு. பார்த்துட்டு எவ்வளோ நேரம் தூங்குறா பாரு, வெளியே எல்லாரும் எழுந்துட்டாங்க, மணி 7 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கா பாரு, இவளுக்கு மட்டும் எப்படி தான் தூக்கம் வருதோ தெரியல, எனக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேது, எனக்கு ஒரே மனசு கஷ்டமாக இருக்குது, நல்லா தூங்குறா பாரு, எப்படி எழுப்புறது இவளை அப்படின்னு சொல்லிட்டு போய் சுற்றி சுற்றி பார்க்குறாரு.
குரல் கொடுத்து பார்க்குறாரு, பொருள்லாம் அசைச்சு பார்க்குறாரு. அப்போ கூட மீனா எழுந்துக்கவே இல்ல. எப்படி தூங்குறா பாரு! ஏதாவது எழுந்துக்கிறாளா பாரு! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து அப்படியே தட்டுறாரு. அப்படியே மீனா எழுந்துக்கிறாங்க. "என்னங்க எவ்வளோ நேரம் தூங்குவ?"